Hi friends, welcome to Cherry Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி ஒன்னு பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்துட்டு குக்கரில் நம்ம வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ரைஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நம்ம ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். நல்லா பொரிஞ்சிட்டே வருது பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி அன்னாச்சி மொக்கு, லவங்கம், அப்புறமா ஏலக்காய், மராத்தி மொக்கு, பிரிஞ்சி இலை, ஓகே இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை இதெல்லாம் ரொம்பவே வந்துட்டு சுவையை கூட்டுங்க. அது கொஞ்சம் ஃப்ரை பண்ண அப்புறமா நம்ம வந்துட்டு முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகும்போது நம்ம வந்துட்டு ஆனியன் சேர்த்துலாங்க. ரொம்ப ஃபுல்லாக ப்ரௌன் ஆக விடாதீங்க. புதினா வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை. ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதை உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். ஓகே, அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். ஓகேங்க, இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். தேங்காய் நிறைய இருக்கிற நேரத்தில் வந்து என்ன செய்யறதுன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி தேங்காய் பால் செஞ்சுருங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நல்லா வெங்காயம் வதங்கிட்டே வருது. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அது வந்து பச்சை வாசனை போகணுங்க, இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகணும். ஓகேங்க, இப்போ வந்துட்டு நம்ம காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மொரன்னு ஆகிடும். அதனால தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 1.5 கப் அளவு நான் சேர்க்குறேன். இப்போ இந்த கப்பில் தான் வந்து நான் அரிசி எடுத்தேன், 1 கப் அளவு. 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தேங்காய் பால். ஓகேங்க, இப்போது நம்ம இந்த தேங்காய் பால் இதில் வந்து ஊற்றியாச்சு. இதை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க, இல்லைன்னா அப்படியே திரியாக வந்துடும். கொஞ்சம் கொதி வரும்போது அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸை வந்து நான் நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ வந்து நம்ம அதெல்லாம் சேர்த்துடலாம். அந்த தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. உப்பு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஓகேங்க, இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் சேர்க்குற உப்பு கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு மூடி போட்டுட்டு மீடியமில் வந்துட்டு நான் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் போயாச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி. பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேங்க. இதை மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.